நாங்க இந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துகிட்டதுக்கு காரணமும் நீதான். இதுக்கப்புறமும் நீ ஓ இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னா சொல்லிடு. அதுக்கப்புறம் நாங்க எப்படி முடிவு எடுத்துக்கணுமோ நாங்க அதை எடுத்துக்கிறோம். சாரிக்கா, இந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதே சமயம் எங்களுக்கும் வேற வழி தெரியலக்கா. அத அப்படி ப்ரூவ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஆமா அண்ணி, நாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் தான் நினைச்சோம். ஆனா எங்களை குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்ததால நாங்க இதை பண்ண வேண்டியதா போயிடுச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் தானே உங்களை ப்ரூவ் பண்ண சொன்னேன். நான் அப்படி சொன்னதால தானே இப்ப உண்மை தெரிஞ்சது. இல்லனா நானும் உங்களை தப்பா தான் நினைச்சிருப்பேன். என்ன இருந்தாலும் கபிலன் பண்ணது தப்பு தானே. ஆனா என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஏன் இப்படி திடீர்னு நடந்துக்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இப்ப கொஞ்ச நாளாவே இந்த குடும்பத்துல நிறைய குழப்பமும் பிரச்சனையும் வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கடப்பட வேண்டிய சிச்சுவேஷனும் வருது. இதெல்லாம் ஏன் நடக்குது? யார் காரணம்? இல்ல இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணமா? எனக்கு எதுவும் ஒண்ணுமே புரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்புமே பண்ணல. இதுக்கு முன்னாடி எல்லாம் என் தம்பி தப்பு பண்ணும்போது நான் அடிச்சிருக்கேன் அவனை. ஆனா இன்னைக்கு நான் அவனை அடிச்சதுக்கு அப்புறம் அவன் அப்படி பண்ணதுக்கு நானும் ஒரு வகையில காரணம்னு சொன்ன உடனே ஏதோ என் மனசு அப்படியே ரொம்ப வலிக்குது. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கே இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே. இன்னும் கபிலனை பத்தி உண்மையெல்லாம் முழுசா தெரிஞ்சா அதை எப்படி தாங்கிப்பாங்கன்னே தெரியலையே. விடுங்கக்கா, எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்ல. ஆனா காலம் எல்லாருக்குமே இந்த மாதிரி சில கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்கும் அண்ணி. அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்காக நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எக்காரணத்து கொண்டும் நம்ம மனசை மட்டும் தளர விட்டுற கூடாது. எப்பவும் இதே மாதிரி உண்மையா இருக்கணும். ஒரு வகையில உங்க கஷ்டத்துக்கு நாங்களும் காரணம் தானே அண்ணி. நாங்க மட்டும் இங்க வரலனா உங்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதுல்ல.